நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு தடவை பொய் சொல்லலாம், 2 தடவை பொய் சொல்லலாம். ஆனா தொடர்ந்து ஒரே பொய்ய ஒரு 1000 தடவை சொன்னா அது உண்மையாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்காங்க. அதுல மிக மிக முக்கியமானவர் நம்மளுடைய நாட்டின் முதல் மந்திரி திரு விஜய் அவர்கள். நம்ம பொதுவா பேசும்போது ஒருத்தர் குறை சொல்லணும் அப்படின்றது நம்மளோட இன்டென்ஷனே கிடையாது. ஆனா நம்ம தொடர்ந்து திரு விஜய் அவர்களை பேசும்போது நம்ம தொடர்ந்து வெறும் குறைகளே சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது என் மனசுலயே சில வருத்தம்லாம் இருக்கும். நம்ம தொடர்ந்து ஏன் அவர் குறை சொல்லிட்டே இருக்கிறோம், நம்ம சில அவர் செய்யற நல்ல விஷயம்லாம் சொல்லணும் இல்ல, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சுன்னு நினைப்பானா. நம்ம எப்பெல்லாம் இதை நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இன்னைக்கு அவர் பேசினார் பாருங்க மேடையில, இந்த மாதிரி பேச்சு நம்மளுக்கு கேட்கும் போது நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டுல இதுவரை கட்டி காப்பாற்றிய பல நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி சில ஆட்களால ஒரு முதல்வர் அப்படின்றத நம்ம ரொம்ப மரியாதை கொடுத்து பேச வேண்டியதா இருக்கு. இதே நம்ம ஒரு வீடியோ முன்னாடி பேசாம வேற எங்கன்னா பேசினா நம்ம எந்தெந்த வார்த்தையை உபயோகிப்போம்னு தெரியாது. அந்த அளவுக்கு நமக்கு மனசுல அவ்வளவு ஒரு கோபத்தை உண்டு பண்றது திரு விஜய் அவர்களுடைய பேச்சுக்கள். அவர் சிலர் ஃபாலோ பண்றாங்க. அதை நம்ம யாரையுமே நம்ம எதிர்த்து பேச முடியாது. எல்லாருக்குமே ஃபாலோயர்ஸ் உண்டு. நித்யானந்தா அவர் ஒரு சாமியாரு. அவரை பற்றி நல்ல கருத்தும் இருக்கும், கெட்ட கருத்தும் இருக்கும். ஆனா அவரை இன்னைக்கும் ஃபாலோ பண்ற அந்த டிவோட்டிஸ் அவருடைய சீடர்கள் இன்னைக்கும் ரொம்ப பேர் இருக்காங்க. அந்த சீடர்கள்ட்ட போயிட்டு நீங்க நித்யானந்தாவை குறை சொன்னீங்கன்னா நித்யானந்தா ஒத்துக்கவே மாட்டார். நித்யானந்தா அந்த சீடர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. நித்யானந்தா எவ்வளவு பெரிய சாமி தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய பெரிய பெரிய மகான்கள், பரமஹம்சர் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு தெய்வீகன்னு பார்க்கும்போது அவருடைய சீடர்கள்ல போயிட்டு நீங்க கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா சொல்லி கேட்டு போயிடுவாங்க. இந்த 2 சாமியாருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இவங்க விளம்பரத்துல ஓடுறவங்க சில பேர் இருப்பாங்க, உண்மையா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த விளம்பர மோகத்துக்காகவே அவர் செய்யற விஷயத்த அந்த தொண்டர்கள் எப்படி அதை ஏத்துக்கிறாங்க, எப்படி ஒரு பொய்யை ஒரு மனுஷன் தொடர்ந்து பேசுறான், அப்படி அதை எப்படி அவங்க கேட்கறாங்க, அதுக்கு எப்படி கை தட்டுறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. இந்த இவருக்கு வாக்களித்தவர்கள் பேசிய வீடியோக்கள் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆட்களுடைய மனநிலைக்கு ஏற்றாவாறு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த தேர்தல்ல அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாக்களிச்சிருக்கிறாங்க. அது நமக்கு இப்போ ஒரு படித்தவர்கள், ஒரு பாமரர்கள் அப்படின்ற மாதிரி வித்தியாசம் எல்லாம் கிடையாது. எல்லாமே படிச்சவங்களே பல ரொம்ப அரசியல் தெரியாதவங்களும், படிக்காதவங்கள பலர் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அது எந்த மாற்று கருத்துக்களும். நமக்கு எல்லா அரசியல் தெரியுமானா தெரியாது, அதெல்லாம் வேணா. ஒரு சினிமான்றது வேற. ஒரு சினிமா படம் ஓடுவதற்காக ஒரு படமும் ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேடை போட்டு பேசுறா நீமா என்ன பேசுன்னு கேட்றா அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர் கண்ணாமன் கை தட்டு இருப்பாங்க. ஒரு முறையும் விஜய் என்ன பண்ணுவாருன்னா, பேசும்போது யாரை பிடிக்கணுமோ அவரை தான் பிடிப்பாங்க. திரு அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இந்த இப்பயுமே இருக்கக்கூடிய ஸ்டார்ல பெரிய ஸ்டார் இளைஞர் மத்தியில் இருந்த பெரிய ஸ்டார் அஜித். இன்றைக்கு இல்ல, இன்றைய தேதியில இல்ல. அதை நான் ஓப்பனா சொல்றானா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு விஜய் 3 வருஷம், ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு நடிகர் அஜித் குமார். இவர் அரசியலுக்கு போறாரு, அவரு கார் ரேசிங் போறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு கம்பேக் இன்னும் இவர் கொடுக்கல, திரு அஜித் அவர்கள் கொடுக்கல. அதனால அவருடைய ஒரு அந்த ஸ்டார்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரு ரஜினி சார் பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. 75-76 வயசுல அவர் இருக்கிற அந்த ஸ்டார் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனா 50 வயசு 51 வயசு தான் அவர் திரு விஜய் அவர்களுக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, சினிமால ஒரு படம் ஓடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்ப சமீபமா கடைசியா பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய போட்டியை என்ன பண்றாரு, ரஜினி சார் மேல போடுறாரு. அதாவது அஜித் சார் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்க பாயிண்ட்ல இதுக்கு மேல அஜித் சார் நம்ம பேசணும்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. 2005-6 காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கில்லி படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அஜித் சாரோட லெவல் வேற லெவல்ல இருந்தது. விஜய் சார் ஃபீல்டுலயே கிடையாது. ஆனா என்ன பண்றாருன்னா, அவரே அஜித்தை வச்சு திரு அஜித் சாரை இதுல இழுத்ததே சினிமாவில் இழுத்ததே திரு விஜய் அவர் தான் உள்ள இழுப்பாரு. அவர் தான் திரு அஜித்தை என்ன பண்றாரு, சண்டைக்கு வலிக்கிறாரு. அப்ப சண்டைக்கு வலிக்கும் போது அஜித் ஆட்டோமேட்டிக்கா அது பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. கட்டாயம் ஏற்படும் போது அடுத்த படத்துல அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி ஆகுது. சோ அந்த சண்டை அவர் இழுக்கும் போது எப்படி இழுப்பாருன்னா, விஜய் நல்லா ஆழமா பதில் சொல்லியே ஆகன்ற கட்டாயத்து அளவுக்கு என்ன பண்ணுவார், அந்த சண்டையை இழுப்பாரு. அதனால அஜித் சார் சொன்னதுன்னா அந்த சண்டை ஆகி அந்த ரசிகர்கள் அப்பத்துல இருந்து மோதி 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 மோதி
10 பேர் இருந்தது 20 பேர் ஆகுது, 20 பேர் 100 பேர் அந்த மாதிரி ஆகி ஆகி என்ன பண்ணாங்கன்னா அஜித் சாரை வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனைனா அஜித் சார் வந்து தொடர்ந்து வந்து அந்த சினிமாவோட விஷயங்கள் வந்து விஜய் சாரோட ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணல. இவர் செய்யற அந்த நான் என்னை பொறுத்த சினிமாவில் செய்த கோமாளித்தனங்களை வந்து திரு அஜித் சார் வந்து பண்ணல. அவர் பயங்கர பக்கா ஜென்டில்மேனா அவர் நிக்க முயற்சி பண்ணாரு. அவருக்கு இருக்க ரசிகல் வந்து இவர் விசில் அடிக்கிற ரசிகல் கிடையாது. விசில் ரசிகல் இருக்காங்க, ஆனா வந்து அதை விட கொஞ்சம் மெச்சூரோட ரசிகல் வந்து அஜித் சாருக்கு அதிகம். அதனால வந்து இன்னும் இந்த படம் ஓடும் போது ஈவனா ஓடினா கூட வெளியில வந்து தெரியறது கிடையாது. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, அஜித் சாரை முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன நினைக்கிறார், இதோட அஜித் சாருடைய வரலாறு வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம அவர் ட்ரை பண்ணா நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, தளபதியான்னு பார்க்கணும், நம்ம தளபதி ஆயிட்டா பெரிய ஆளுமே நம்ம ஆயிட்டோம், இப்ப சூப்பர் ஸ்டார் மேல கை வச்சாதான் என்ன ஆகும், நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பேச்சும் அவரோட ரசிகர்கள் பேச்சும் வேற வேறவா இருக்கவே இருக்காது. அந்த காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைய தேதி வரைக்கும் பாருங்க, இது வேற அது வேற இருக்காது. ரஜினி சாரை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்ல, விஜய் சார் தான் சூப்பர் ஸ்டார்னு பார்த்தா அந்த ரசிகர்கள் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து மக்கள் மத்தியில அந்த சோசியல் மீடியால இருந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அது ரஜினி சாரை வந்து ஒண்ணுமே இல்லாத ஆள் மாதிரி ஆக்கி விஜய் சார் தான் எல்லாமே சொல்லி அந்த ரசிகர்கள் மட்டும் கிடையாது, அது பெய்டு ப்ரொமோஷன் வந்து ரொம்ப இருக்கும். விஜய் சாருடைய அந்த பழைய சினிமாக்கள்லயே நம்ம சினிமா நிகழ்ச்சியில ஏற்கனவே பேசக்கூடிய பல பேர் இந்த விஷயம் தெரியும். பல பேர் வந்து வெளிப்படையா ஒப்புக்கொண்டே இருக்கிறாங்க, அஜித் விஜய்னு போடாதீங்க, விஜய் அஜித்னு போடுங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நபர் வந்து திரு விஜய் அவர்கள். அப்ப ரஜினி சார் வந்து போட்டி போடும்போது ரஜினி சார் என்ன பண்ண முடியல, வேற வழியே இல்லாம காக்கா கழுக்கு அதை சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரஜினி சாரை வந்து தள்ளிட்டாங்க. அவ்வளவு ப்ரெஷர் அவர் மேல போடுவாங்க, அதை அவர் பேசி அவன்ற மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க. அந்த ரசிகர்கள் அந்த அவங்களுடைய அந்த தொண்டர்கள் அவனை சொல்ல மாட்டேன், அது ரசிகர் கூட்டம் தான். அது அந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா இவங்க மேலத்துல இருந்து ஒரு உத்தரவு வரும், இந்த மாதிரி ஒரு விஷயத்த பரப்புங்கன்னா அவங்க பரப்பினே இருப்பாங்க. சரி விஜய் சார் இதுக்கு மாறுதலா இருப்பாரு போலதான், எந்த மாற்றம் இல்லாம அந்த ரசிகர் என்ன சொன்னாலும் அதே தான் விஜய் சார் சொல்லுவார். அப்ப நம்ம என்ன தெரியுதுன்னா விஜய் சார் சொல்றதா அந்த ரசிகர் சொல்லுவாங்க. இதுதான் அந்த காலத்துல நடக்கிற கதை. இப்ப ரஜினி சார் என்ன பண்றாங்க, அப்படியே லியோ படத்துக்கு வந்து ஜெயிலர் படத்தை வந்து லியோ தான் முந்தி என்னென்னமோ கப்சா அடிச்சு பார்த்தாங்க. ஆனா ஒரு வசூல் ரீதியில பார்த்தா அப்படின்னா ஜெயிலர் அடிச்சுட்டு ரஜினி சார் செஞ்ச சாதனைகள்ல 100ல் 1 மடங்கு கூட செய்யாத திரு விஜய் அவர்கள் வந்து சினிமாவில ரஜினி சாரே வென்றுட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பரப்புரை வந்து பரப்புனாங்க. ஆனா 75 வயசுல ஒரு மனிதன் செய்யக்கூடிய சாதனையை வந்து 48 49 வயசு இந்த விஜய் வந்து ஒப்பிட்டு பேசுறது எந்த வகையில நியாயம் தெரியாத அந்த பல பொது மனிதர்கள் நம்மளும் ஒரு ஆளு. ஆனா அந்த மாதிரி ரஜினி சார் ஆப்போசிட் ஆக்கி அவர் என்ன பண்ணிட்டு தனித்தானே சூப்பர் ஸ்டார்னு அறிவிச்சுட்டாரு யாரு, திரு விஜய் அவர்கள். அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, அரசியலுக்கு வர்றாரு. அரசியல் வரும்போது இதே முறையை ஃபாலோ பண்றாரு. என்ன அப்படின்னா அவரு திரு சீமான் அவரை பத்தி பேசவே இல்லை, திரு அன்புமணி ராமதாஸ் அவரை பத்தி பேசவே இல்லை, திரு திருமாவளவன் அவரை பத்தி பேசவே இல்லை. எடுத்த உடனே அவர் பேசின ஒரே ஆள் யாருன்னா திமுக 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 திமுக. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. யாரை பத்தியுமே பேசல, திமுகவை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அவர் என்ன பண்றாரு, உட்கார வைக்கிறாரு. நான் திமுகவுக்கு தான் எதிரானவன், மத்தவங்களும் என்ன போட்டி போடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரே ஸ்டேஜ் பண்ணிக்கிறாரு. அதை வந்து பெய்டு ப்ரொமோஷன் மூலயமா வந்து கிட்டத்தட்ட உலகத்துல இருக்கிற எல்லாருமே இப்ப ஒரு விஜய் சாருடைய பேச்சு வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு 10 மில்லியன் ஒரு 7 லட்சம் பேர், ஒரு 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் பாக்குறான்னு, அந்த 15 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, அது உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. அதுலயுமே வந்து இந்த பெய்ட் ப்ரொமோஷன்ன்றது வந்து ரொம்ப ஒரு உங்களுக்கு தெரியும், அந்த யூடியூப் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், பெரிய பெரிய கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருமே தெரியும், அவங்க மனசாட்சி தெரியாது எவ்வளவு பேர் ஒரு பொய்ன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சமீபத்துல அந்த மாதிரி ஆகி இப்போ திரு விஜய் அவர்கள் பேசுற பேச்சு வந்து கண்டிப்பா பொதுமக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அதுல எந்த மாற்றம் கிடையாது. முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த நெருக்கத்துல அரசு நம்முடைய தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி பேசலன்னா திரு விஜயனுடைய வெற்றி வந்து வகுக்கப்பட்டதுன்றது என்ன போற ஆட்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் வந்து அந்த ஃபீல்டுலயே இல்லை, அதாவது அரசியல வெற்றி பெறுவார்ன்ற நம்பிக்கையில ஒரே இடத்துல இல்லைன்னா அந்த தூத்துக்குடியில ஒரு தேர்தல் பரப்புரை நடந்தது, அங்கிருந்துதான் அது வந்து எல்லாமே டேர்ன் ஆச்சு அப்படின்றது என்ன போன்ற ஆட்களுடைய கணிப்பு. இது எப்படின்னா ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மறுபடியும் வென்றுட்டாரு, அரசியல்ல வந்து ஜெயிச்சுட்டாரு. மக்கள் வந்து 107 தொகுதியில கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரைட். சரி இன்னைக்காவது அவர் திருந்தி இருப்பாருன்னு பார்த்தா அது திருந்துற மாதிரியே தெரியல. அவர் என்ன பண்றாரு திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மறுபடியும் வந்து சொன்ன பொய்யையே 10,000 தடவை சொல்றாங்க. அதனுடைய தொண்டர்களை சொல்ல வைக்கிறாங்க, அவருடைய மந்திரிகள் அதையே பேசுறாங்க. இன்னைக்கு திரு முதல்வர் திரு விஜய் அவர்களும் வந்து தொடர்ந்து அந்த கரூர் சம்பவத்தை வந்து தொடர்ந்து அரசியலாக்கி தொடர்ந்து பேசுகிறார்ன்றது வந்து பெரிய மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அன்றைக்கு கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து பல பேருக்கு வந்து இன்னையோட விஜய் சாரோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சவங்க பல பேர் நினைச்சாங்க இதோட வந்து திமுக வந்து அதனுடைய உண்மையான ஆட்டத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா
திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அந்த நேரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இதுவரைக்கும் விஜய் பேசிய அத்தனை கோடி வார்த்தைகளும் விட மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. உங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்ல விரும்புறேன். துரியோதனனுக்கும் தர்மருக்கும் வந்து என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? நீங்க ஏன் வந்து நீங்க தர்மரை வந்து கொண்டாடுறீங்க, துரியோதனைய கொண்டாட மாட்டீங்க? பீஷ்மரை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, பீஷ்மர் என்ன சொல்றாரு மகாபாரதத்துல, நான் என்ன பண்றேன், 2 பேரையும் அனுப்புறேன், ஒரு ரோட்ல போய் உட்கார சொல்றாரு. ஒரு பாலம் மாதிரி இருக்கு, அங்க 2 பேரும் உட்காருங்க. உட்காந்து உங்களை கடந்து போறவங்கல எத்தனை பேர் நல்லவங்களா தெரியுறாங்க, எத்தனை பேர் கெட்டவங்களா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரே பாலத்துல இந்த பக்கம் தர்மரையும் இந்த பக்கம் வந்து துரியோதனையும் உட்கார வைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கடந்து போனதுக்கு அப்புறமா இந்த நம்மளோட பீஷ்மர் கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்கிறார், தர்மர்கிட்ட கேட்கிறார், தனியா கேட்கிறார், தர்மா உன்னை வந்து இப்ப கடந்து ஒரு 100 பேர் போனாங்க, இந்த 100 பேர்ல எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவன் அப்படின்னு கேட்டார். தர்மர் சொல்றாரு, இல்ல இல்ல, என்னை கடந்து போற 100 பேருமே நல்லவன் தான், யாருமே என் கண்ணுக்கு கெட்டவனா தெரியல, எல்லாமே நல்லவர்களா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு தர்மர் சொல்றாரு. சரி நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை கூப்பிடுறாரு. அதே 100 பேர் தான், இந்த பக்கம் தர்மர் பார்த்தாரு, இந்த பக்கம் துரியோதனம் பார்த்தாரு. துரியோதன கிட்ட உன்னை கடந்து போனவங்கள வந்து எத்தனை பேர்ப்பா நல்லவன் எத்தனை பேர்ப்பா கெட்டவனா, என்னை கடந்து போன எல்லாருமே கெட்டவனுங்க தான், 100 பேரும் கெட்டவன் தான், ஒருத்தவனும் நல்லவன் கிடையாது சொல்லி துரியோதனன் சொன்னார். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்து தன் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறாரோ அததான் மத்தவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது கடந்து போன 100 பேருமே ஒருத்தர் கண்ணுக்கு நல்லவங்களா தெரிஞ்சு ஒருத்தருக்கு கெட்டவங்களா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் மேல வந்து திரு ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் ரொம்ப இருக்கு. அவர் இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம், இருந்தாலும் வந்து அவர் சிறப்பா தான் செஞ்சிருந்தார், நம்ம எல்லாம் மாற்றுக்கிறது ஒன்னு ரெண்டு விஷயத்தை தவிர வேற எதுவும் பெருசா வந்து அவர் வந்து தவறுகள் செய்யல. எப்படி வந்து ஆட்சி செய்யணும், எப்படி வந்து இந்தியா ஃபுல்லா பப்ளிக் பண்ணணும், எல்லாமே ரொம்ப சிறப்பா பண்ணாரு. பொருளாதாரம் நல்லா பண்ணாரு, கோலம் வந்து வெளில வந்தாரு, உலகத்துக்கே இந்தியா முழுவதுக்கும் வந்து ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சரா இருந்தாரு, எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா சில குறைகள் இல்லாம யாருமே இருக்க முடியாது. திரு விஜய் மாதிரிதான் அவருக்கும் குறைகள் இருக்கு, ஆனா குறைகள் ரொம்ப அதீதமா இருக்கு, அதுதான் பிரச்சனை. ஆனா அவர் கண்ணுக்கு அந்த தொண்டர்ல அவர் எப்படி நினைச்சிருக்கிறார் அப்படின்னா, எந்த தலைவரும் தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டார்னா அவர் அந்த மாதிரி இருந்திருக்கிறார். ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஆளை அவர் சொல்ல வர சாராம்சம் தான், ஸ்டாலின் அவர்கள் பிளான் பண்ணி காவல்துறையை வந்து தடுத்து சொல்லாதீங்க, இந்த மாதிரி கும்பல் கூட அவனுக்கு சாவட்டும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் நினைச்சதா வந்து சொல்ல வர்றாரு திரு விஜய் அவர்கள், முதல்வர் திரு விஜய் அவர்கள். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு மனசாட்சியும் ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வந்து இத்தனை மக்கள் சாவதை விரும்புவானா? என்ன வேணா நீங்க குறை வச்சுங்க, என்ன வேணா சொல்லுங்க. திரு சீமான் அவர்கள் கூட நீங்க சொல்றாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கூட சொல்றாரு, இல்ல அது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கும் இருக்காது, வெற்றி பெறணும் தோல்வி பெறணும் வேற விஷயம், ஆனா தொண்டர்கள் சாகணும் அப்படின்றது யாருமே விரும்ப மாட்டாங்க அப்படின்னு. ஆனா நீங்கள் உங்கள் பின்னால வந்தவங்க, இந்த அதுக்கப்புறம் ஒரு சுராஜ்னு ஒரு பையன் வந்து இறக்குறான், அதுக்கு முன்னாடி மாநாட்டுல பல பேர் இறக்குறாங்க, எதை பத்தியுமே கண்டு கொள்ளாம நீங்க வீட்டுல போய் உட்காந்துட்டு இன்னைக்கு நானா ஓடி போறவன், நான் தான் நிக்கிறவன், ஜனமா பணமான ஜனமா அப்படின்னு இந்த பஞ்சு டைலாக பேசுறீங்க, பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறீங்க, சட்டமன்றத்துல பேசின பார்ட்டி ஃபண்டை பத்தி பேசுறீங்க. அவரு வாயை திறங்க சிஎம்னு சொன்னது உங்களுடைய புராணத்தை பேசுவது கிடையாது, அவங்க கேட்கிற கேள்விக்கு வாயை திறந்து பதில் சொல்லுங்க அப்படின்றது அதோட கான்செப்ட். அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், உங்களை விட உங்களுடைய தொண்டர்கள் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சினிமா எப்பயுமே ஒரு சட்டமன்றத்துல கடைசியா பேசக்கூடியவர் வந்து நம்முடைய முதல்வர் தான் இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன வேணா பேசலாம், அதுக்கப்புறம் வேற யாரும் பேச முடியாது. நீங்க மேல டயலாக பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா படம் வந்து க்ளோஸ். கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தான் காட்சி, வேற யாருக்கும் காட்சி கிடையாது. எப்பயுமே படத்துல என்ன ஆகும், கிளைமேக்ஸ்ல உங்களுக்கு தான் சீன் வைப்பாங்க. ஸோ கேமரா கூட சீன் வச்சிட்டாங்க, நீங்க அந்த சீனை முடிச்சிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பேசின கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்ல, அதுதான் அங்க மெயின் கான்செப்ட், அவங்க சொல்ல வந்த பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, நீங்க தொடர்ந்து பேசும்போது இந்த கரூர் சம்பவம் இல்லாம பல சாதனைகளை பண்ணிட்டேன்றீங்க. என்ன சாதனை? சிங்கப்பெண் ஒரு சாதனையா? ஏற்கனவே இருந்த போலீஸ்கார 2000 பேரை எடுத்து நீங்க பண்றது பேர் ஒரு சாதனையா? அதப்போ ஒரு சாதனைன்னு சொல்ற அளவுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருது? நான் வந்து ரியல் மாமல்ல, நான் ரியல் தாய் மாமன். நீங்க யார் யாருக்கு முதல்ல சொன்னீங்க தேர்தல் அறிக்கையில? எல்லாருக்குமே கொடுப்பேன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப அரசாங்க மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகள் மட்டும் சொல்லியிருக்கீங்க, அதுல என்னென்ன சொல்ல போறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இதுல எழும்பூர்ல மட்டும்தான் பிறக்கணும், இல்ல அதுலயுமே வந்து ஃப்ரீல தான் பிறக்கணும், அப்புறம் நீங்க சொல்லுவீங்களா என்னன்றது தெரியல. அப்புறம் இன்னைக்கு தேதி வரைக்கும் நீங்க சொல்ல போறீங்க, என்ன சொன்னதை செஞ்சீங்க? நான் சொன்னதை செய்யாத திமுக ஆட்சி நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றதுக்கான எல்லா இருக்குதையும் நீங்க
கிட்டத்தட்ட எழுந்து விட்டீர்கள் திரு விஜய் அவர்களே, முதல்வர் திரு விஜய் அவர்களே. நீங்க இன்னும் பொய்யையே சொல்லி சொல்லி மக்கள் மேல கட்டி கட்டி இந்த அப்பாவி மக்கள் அது உங்களை பின்தொடரக்கூடிய மக்கள் அரசியல் புரிதலே இல்லாம திரு விஜய் அவர்களை பார்க்கணும். திரு விஜய் இன்னைக்கு நல்ல கருப்பு கலர் சட்டை போட்டிருந்தாரு, வெள்ளை கலர் பேண்ட் போட்டிருந்தாரு, கரெக்டா கோட்டு போட்டிருந்தாருன்றத அவங்க பாக்குறாங்களே தவிர அவர் என்ன பண்றாருன்றத பார்க்க மாட்டாங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு சட்டசபையில இப்ப நீங்க தலைமைச் செயலத்துக்கு காலங்காத்தால கரெக்டா 10 மணிக்கு போயிடுறீங்க, நேரம் தவறாம போயிடுறீங்க, 5 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, ஆபீஸ் மாதிரி போறீங்க வரீங்க, மக்கள் மேல அவ்வளவு நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க ஏன் கரூருக்கு முன்னாடி நடந்த அந்த 8 மணின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் 12 மணிக்கு அங்க போனீங்க, 3 மணில இருந்து சொல்லிட்டு ஏன் 7 மணிக்கு போனீங்க? இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறேன்னா 3 to 10 நான் டைம் வாங்கியிருந்தேன், அதான் அந்த டைம் போனேன் அப்படின்னா திரு புசி ஆனந்த் ஏன் அப்ப நீங்க 1 மணிக்கு 2 மணிக்கு வரீங்கன்னு சொல்லி மக்களை கூட்டினாரு? அங்க ஏன் தண்ணி கொடுக்கல? அப்படி மாதிரி அங்க ஏன் பப்ளிக் டாய்லெட் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தைங்க உங்க வாயில இருந்து ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லணும்? காவல் நிலையத்திலிருந்து அன்னைக்கு சொன்னாங்கன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதே மாதிரி கூட இருந்தவங்க எல்லாம் அன்னைக்கு எப்படி பண்ணா நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. சரி இதெல்லாம் விட்டுடுங்க, நீங்க சொல்றது எல்லாமே நாங்க ஒத்துக்கிறோம். அத்தனை கேமராக்கள் பறந்ததுல, அத்தனை கேமரால நீங்க அந்த பஸ் மேல இருந்து பார்க்கும்போது தண்ணி பாட்டில் அடிக்கீங்க, பின்னால அத்தனை பேர் மயங்கி விழுறாங்க, கேமரா பார்க்கறாம இருக்கிறதுல ஹைட்டான நீங்க தான் அங்க பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுமே நீங்க உங்களோட பேச்சை நிறுத்தாம கொல்லாம நீங்க தொடர்ந்து பேசி அன்னைக்கு செஞ்சத உங்க மனசாட்சி உங்களை எப்படி உறுத்தலையா? இது எப்படி நீங்க தொடர்ந்து பேசணும்? நம்ம மேல தப்பே இல்லாத மாதிரி பேசக்கூடிய அந்த மனதைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு நினைக்கும் போது உண்மையா கஷ்டமா இருக்குங்க, உண்மையா கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து ஒரு பொய்ய தொடர்ந்து ஒரு மனிதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அந்த பொய்யை திரும்ப திரும்ப அவன் மட்டும் அவன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்ல 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 அத உண்மை என்ன பண்ணுன்னா அந்த பொய் தான் உண்மை என மாற்றப்படிருந்தா ஆசிட் வீசினாங்கன்னு சொன்னீங்க, பல விஷயங்கள் சொன்னீங்க. சரி இப்ப நீங்க சிபிஐல போய் என்ன சொல்லிருக்கீங்க? விபத்துன்னு சொல்லியிருக்கீங்களா, இல்லைன்னா இது காவல்துறை ஏற்படுத்திய மரணம்னு சொல்லிருக்காங்க. அந்த விபத்து ஏற்பட யார் காரணம் அப்படின்னு நீங்க காவல்துறைன்னு சொல்றீங்க. சரி இப்ப உங்க ஆட்சி இருக்கு, நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கலாம்ல, எடுத்தீங்களா? இல்ல. இதெல்லாம் விட்டுருங்க. இப்ப கடைசி அரசு பணி அப்படின்னு இருக்கீங்க. இந்த அரசு பணி ஏன் கொடுக்குறீங்க? ஏன் கொடுக்குறீங்க? அந்த சாட்சிகள் அங்க போனோம் சொல்லணும், அவங்க தப்பா சொல்ற கூடாதுன்னு அவங்க நீங்க கவர் பண்றீங்க. எல்லாமே பச்சையா தெரியுதுங்க, எல்லாமே ஓப்பனா பண்றீங்க. ஆனா அந்த மக்கள் பாவம், அந்த அப்பாவி மக்கள் அது புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு வாக்களிக்கிற அப்பாவி மக்களுக்கு புரிய விடாம என்ன பண்றீங்கன்னா நீங்க நல்லா மேனேஜ் பண்ணீங்க. எப்படி நீங்க சினிமால அந்த இசை வெளியில நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே போல ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசுற மாதிரி அற்புதமா பேசுறீங்க. அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் ரசிச்சவங்க அழகா ரசிக்கிறாங்க. ஆனா இதுல வாக்களித்த அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க உங்களுடைய உயிர் ரசிகர்கள், அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அப்புறமா அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாக்களித்தாங்க பாருங்க மத்தவங்க, அவங்கள நினைச்சாதான் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. யார் சொல்லி நம்ம வாக்களிக்கிறோம்னு தெரியாம குழந்தை, பேரன், பேத்தி, பக்கத்துட்டுக்காரன் சொல்லிலாம் அந்த வாக்களிச்சாங்க பாருங்க, மாற்றம் சொல்லிட்டு வாக்களிச்சாங்க பாருங்க. அவங்களுக்காக அந்த உண்மை ஒரு காலத்துல கண்டிப்பா தெரியணும். ஒரு மனிதன் ஒரு பொய்யை நீங்க வேற எந்த இதுவுமே எடுத்துக்க வேணாம். திரு விஜய் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரூர் விஷயத்தை பத்தி மட்டும் நீங்க எடுத்துங்க. அந்த ஒரு 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 மனிதன் ஒண்ணுத்துல நான் இந்த தவறு செஞ்சிருக்கேன், நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத எதுலையுமே இது வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுவும் இந்த விஷயம் எவ்வளவு பெரிய விஷயம், பின்னால வந்த பல பேர் இறந்தாங்க. ஒரு தடவை கூட என்ன பண்ண மாட்டாருன்னா என்னை பார்க்க இத்தனை பேர் வராதிங்க சொல்றாரு. ஆனா செயல்படலை அப்படின்னும் போது என்ன பண்ணும்? சரி இது எல்லாத்தையும் விட்டுரும். இப்ப கடைசியா ஏன் வெறும் 5000 பேரை மட்டும் வச்சு மீட்டிங் போடுறாரு? அப்ப திமுக ஆட்சியில் என்ன வார்த்தை சொன்னாரு? இன்னைக்கு கூட சொல்றாரு ஸ்டாலின் ப்ரொசீஜர் சொல்றாரு, எஸ்ஓபிக்கு ஸ்டாலின் ஆபீஸ் ப்ரொசீஜர் சொல்றாரு. அப்ப திமுக பேர்ல 5000 பேருக்கு அதே போலீஸ் அலோவ் பண்ணும்போது என்ன வார்த்தைகள், என்ன வாய் இந்த வார்த்தைகள் பேசி இன்னைக்கு ஏன் வெறும் 5000 பேரை மட்டும் வச்சு நீங்க மீட்டிங் போடுறீங்க? இன்னைக்கு ஏன் கூண்டுகள் வச்சு போட்டு மீட்டிங் போடுறீங்க? அன்னைக்கு ஓப்பன்ல மீட்டிங் போடல, அந்த மாதிரி போடலாம்ல. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? தொடர்ந்து இந்த மாதிரி பொய்யை சொல்லி 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 பழைய உண்மைகளை மறைக்க வைக்கிறீங்களே, இதுதான் உங்களுடைய தொண்டர்கள் நீங்கள் அரசியல் சொல்லிக் கொடுக்கும் முறையா?